ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து மேக் கான்ஃபரன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபரன்சஸ் அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ இங்கே வந்து கார்பரேட் கிளைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஃபரன்ஸ் மேனேஜ்மெண்ட், எக்ஸிபிஷன் அண்ட் ஈவெண்ட் பிளானிங் வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வந்து குளோபல் ஈவெண்ட் பிளானிங்கும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா வந்து 90 ஈவெண்ட்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ லண்டன், முசோரி, பெங்களூர், சவுத் கொரியா, கோவா, ஸ்ரீநகர், சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணுற ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 263 லேக்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஆவரேஜாக ரெவன்யூ வருதுன்னு இவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த ஈவெண்ட்டோட டிசைன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட லாஜிஸ்டிக்கும் இவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த வென்யூ செலெக்ஷன், அக்காமடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த லோக்கல் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஆன்சைட் கோஆர்டினேஷன், ஸோ இதெல்லாமே வந்து இங்கே டேக் அவுட் பண்ணி இங்கே வந்து ஃபுல் இன்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இங்கே எந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து மீட்டிங்ஸ். ஸோ ஏதாவது ஒரு கார்பரேட் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் வந்து இங்கே வந்து எண்ட் டு எண்ட் வந்து கோஆர்டினேட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ்ஸ். ஸோ இன்சென்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கம்பெனி வந்து எம்ப்ளாயிஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஸோ எம்ப்ளாயி வெல்பீயிங்காக பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இன்சென்டிவ் டூல்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இவங்க வந்து கார்பரேட்டோட டைப் வச்சுட்டு அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்குலாம் வந்து டூர் மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்சஸ். ஸோ கான்ஃபரன்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ், டெக் டாக்ஸ், ஸோ இந்த மாதிரி கான்ஃபரன்சஸும் இங்கே வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ். ஸோ ஏதோ ஒரு மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ், ஸோ வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸும் வந்து இவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இஷ்யூ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து 214 to 225 ருபீஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு லாட்டுக்கு. லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 600. ஸோ ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் மேக்ஸிமம் 1 லாட் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,35,000 ருபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் எஃப்ஐ இயரில் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ரெவன்யூவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும். ஸோ டாப் லைன் பார்த்தீங்கன்னா வந்து 2,300 லேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 23,000 லேக்ஸ் வந்திருக்கு. ஸோ அப்படியே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 டைம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பேட்டு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டம் லைனில் பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2,600 லேக்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான இம்ப்ரூவ்மெண்ட் பாட்டம் லைன் அஸ் டாப் லைனில். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த டே 1 இன்னி தான் இந்த ஐபிஓ ஓப்பன் ஆச்சு. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 9.88 டைம்ஸ் வந்து இந்த ஐபிஓ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆயிருக்கு. டைம்லைன் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 4 அன்னைக்கு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஸோ க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6, அலர்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9. ஸோ ரீஃபண்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10, லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. ஸோ இந்த ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 220 ருபீஸ் கிட்ட இருக்கு. ஸோ இந்த ப்ரைஸோட லிஸ்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா 445 ருபீஸ் கிட்ட லிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து 97.78% கிட்ட லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரீமியம். ஸோ கிரே மார்க்கெட் ப்ரைஸும் நல்லா இருக்கு. ஸோ இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் கேன்ஸ்க்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி டாப் லைன் பாட்டம் லைன் ரெண்டுமே வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக க்ரோ ஆகுது. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ROI ROC பார்த்தீங்கன்னா 72% கிட்ட இருக்கு. ROC பார்த்தீங்கன்னா 57% கிட்ட இருக்கு. ரிட்டர்ன் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 52% கிட்ட இருக்கு. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பேராமீட்டர்ஸ் இருக்கு ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ லாங் டர்முக்காகவும் இந்த ஐபிஓ எய்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட் வச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.